ஏட்டியா உங்க வரேன் பாருங்க. அவனை பிடிங்க பிடிச்சி போடுங்க அவனை. ஏய் இல்லடா, எங்கடா போறீங்க? டேய் எந்த ஏரியாடா நீங்க? காலனி சார். இறங்குடா, ஆளு மாண்டே மாதிரி இறங்கடா கிளம்புல. டேய் எத்தனை வயசுடா உனக்கு? 15 சார். 15 வயசுல உனக்கு வண்டி வரையா உனக்கு? ஏட்டியா அவனை பிடிச்சி உட்கார வைங்க. அவங்க வீட்டில் ஆளை வர சொல்லுங்க. ஏட்டியா டேய் வண்டி உண்மையில உங்களுக்கு தானா இல்லை வண்டி ஆட்டையை போட்டு வந்துட்டீங்களா? ஐயோ மாப்பிள்ள, போலீஸ் அங்கே செக் பண்ணிக்கிருக்காடா. என்னடா பண்ண? யோ இப்போ என்னயா பண்ண? ஒரு ஐடியா. A few minutes later. ஏட்டியா அங்கே கொஞ்சம் பாருங்க, ஒரு பிள்ளைய முக்காடு போட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு வரேன். அவனை மடைக்கு பிடி. ஏய் நிப்பாட்றா. சார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் சார், பிள்ளை மாசமா இருக்கே. என்னது பொண்டாட்டி மாசமா இருக்கா? ஆமாம் சார். சரி சரி போ போ, நிற்காத போ. சரிங்க சார், வரேன் சார். தெய்வமே வணக்கம். சரி ஆண்டவா, இவங்களை தாண்டுற வரைக்கும் இந்த பலூன் வெடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. ஏய் என்னடா பலூன் வெடிக்கிற சவுண்ட்லாம் வருது? நிப்பாட்றா, உன் பொண்டாட்டி மூஞ்சியை பார்ப்போம். அடே நீயா? எனக்கு இவனுக்கு எந்த புடியா ஓடிட்டு இருக்க பாரு, புடியா. ஏய் இல்லடா, ஏய் கிளம்புறா. ஸோ இவ இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கேன், இவனை தூங்க விடக்கூடாதே. டேய் தூங்கிக்கிறீங்களா? திட்டு பண்ணாதீங்களா? டேய் போங்கடா. டேய் யாரா? ஐயோ காப்பாத்துங்களா, பேய் 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 காப்பாத்துங்களா, காப்பாத்துங்களா. ஐயோ சாமி காப்பாத்துங்களா, காப்பாத்துங்க. டேய் நில்லுடா, டேய் நில்லு. பேய் 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 டேய் நில்லு. காப்பாத்துங்களா, நில்லுடா, நில்லு. நில்லுடா. ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்னடா சவுண்டுங்க? ஏய் என்ன நீ? ஏய் லூசியா, இப்படியே பயப்படுத்துவியா? இதா ஒன்றே பார்த்துக்க. என்னையவே நீ அடிக்கிறியா? பொறு உனக்கு இருக்கு. ஸ்கூலு டைம் ஆகி போச்சு, என்ன விளையாண்டுக்கு இருக்க? போய் கிளம்பு. ஏய் உடம்பு போட்டு என்ன தெரியா சொல்லுமா? கிளம்புடா. என்ன பேச்சேக்கா, பழம்லாம் வாடி போய் கிடக்கு, கொஞ்சமாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாம்? ஏய் மாமா, வண்டி நிப்பாட்டு, அந்த லேஸ் பாக்கெட் வாங்கித்தா. உனக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் திங்கிறது. பாட்டி அந்த லேஸ் கொடுங்க. எது பச்சையா சிவப்பா கருப்பாப்பா? கருப்பு தாங்க. கடைய மறைக்காத, காத்து வரட்டும் தள்ளு. குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்கு, அப்படியே அள்ளி வாயில சாப்பிட்டு. மாமா இவங்கள தானே நீங்க அன்னைக்கு அடிக்கணும்னு சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? கேட்டா என்ன எப்படா அடிக்கணும்னு சொன்ன நீ? அண்ணே அவ பிசாசுனே, உங்ககிட்ட நீ அடி வாங்க வைக்கிறதுக்காக இப்படி பொய்ய சொல்லிக்கிருக்கானே. அம்மா இவங்க எல்லாம் ஜுஜுபி, இவங்களுக்கு போய் பயப்படுறீங்க. நே உங்களை போய் சொல்லுவேன் நானே, நான்லாம் சொல்லனே. மனசுண்ணே ஐய் அது வண்டியில் ஏறி போய் ஒரு எங்கே அடிச்சு தள்ளி ஒரு ரெண்டு மட்டும் பாரு. வணக்கம்ண்ணே. வணக்கம்.
எத்தனை நாள் லீவில் வந்திருக்கீங்க? சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். ஓஹோ, அடுத்து என்ன பண்ணலாம்னே ஐடியா? அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துருக்கேன். வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னே, மழையிலையும் புயல்லையும் எல்லையை பாதுகாத்து நின்னீங்க, இப்போ ஏன்னே கேட்டு வாசலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் வாய்ப்பு இல்லைன்னா தலைவனாகணும்னு நினைக்கிறாங்க. கந்து வெட்டி பண்ணுறவனும் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவனும் பதவிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க இஷ்டம், நம்மளால என்ன பண்ண முடியும்? படித்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும்னே. என்னப்பா தம்பி பண்ணுறது? படித்தவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. 8வது கூட பாஸ் பண்ணாத ஆளெல்லாம் இப்போ தலைவனாக இருக்கானே. அரசியலெல்லாம் வேணாம், அது நமக்கு பிடிக்காது. அது பெரிய சாக்கடை. உங்களை மாதிரி எல்லையில் கம்பீரமாக நிற்கிற ஆளுகள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரமாட்டீங்கன்னு தெரியல. அரசியலெல்லாம் வேணாம்ப்பா, நான் வர்றேன்ப்பா, என்னை ஆள விடப்பா. நானே அப்படி சொல்லி ஒதுங்கி போனா எப்படிதே மாற்றம் வருமோ?